இப்ப பொதுவா நீங்க இந்த உக்ர தெய்வங்களுடைய வழிபாடுகள் மாந்திரீகத்துல ரொம்ப முக்கியம்னா, இப்போ உங்கள தேடி ஒருத்தர் கிளையண்ட் வராங்க. என்னுடைய இஷ்ட தெய்வத்த வச்சு எனக்கு மாந்திரீகம் செஞ்சு குடுங்க அப்படின்னு கேட்டவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ம். என்னுடைய குலதெய்வத்தை எனக்கு சித்தி பண்ணி குடுங்க அப்படின்னு ம். கேட்டவங்க இருக்காங்க. ம். என்னுடைய இஷ்ட தெய்வத்த வச்சே எனக்கு செஞ்சு குடுங்க ம். அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு சில பேருக்கு இடம் குடுக்கும். ஒரு சில பேருக்கு இடம் குடுக்காது. ஏன் ம். அப்படின்னா, அவங்க சொல்ற காரியம் அப்படி இருக்கும். ஓகே. சரிங்களா? இன்னொருத்தன் பொண்டாட்டி எனக்கு வசியம் பண்ணி குடுங்க, என் இஷ்ட தெய்வத்த வச்சுன்னா நம்ம எப்படி? அதுக்கு கண்டிப்பா. எந்த தெய்வம் இடம் ம். குடுக்கும்? குடுக்காது இல்லைங்களா? இல்ல இன்னொருத்தருடைய சொத்து சுகத்தை எனக்கு அபகரிச்சு குடுங்கன்னா அது குடுக்காது. ம். இப்ப பொதுவாவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நானே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனே வச்சுக்கங்களேன். ம். நான் மாந்திரீகத்தை ஃபுல்லா படிச்சுட்டேன். நான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். ம். இந்த உலகத்தையே என்னால மாத்தி அமைக்க முடியும். அப்படின்னு ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. ம். ஆனா அதற்காக அதர்மம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஜெயிக்காது. ம். எல்லாமே சிவபெருமானுக்கு கீழே இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டு தான் செயல்படுது. நியாய நீதின்னு ஒண்ணு இருக்கு. ம். அதுக்கு கீழே தான் எல்லாமே செயல்படும். பல லட்ச ரூபா கொடுத்தாச்சு, நான் அந்த காரியத்தை செஞ்சிருவேனாலும் ஒண்ணும் இல்லை. நான் பண்ண ரெடி. ஓகே. தேங்காய் பழம் உடைக்க ரெடி, மந்திரம் சொல்ல எல்லாம் ரெடி, 24 மணி நேரமும் பூஜை பண்ண ரெடி. எனக்கும் உனக்கையும் எல்லாம் படைச்சு எம்பெருமான் ஈசன் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, ம். அவரு மனசு வைக்கணும். அதனாலதான் ஒரு சில காரியங்கள் தோத்து போறது. ஓகே. அதனாலதான் சில பேர் போலியான மந்திரவாதின்னு பேர் எடுக்கிறது. ம்.